ஹீரோயின் அப்பா என் பொண்ணு உங்ககிட்ட பிரிச்சு அவளுக்கு வேற கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் பாரு நீ ஹீரோ கிட்ட சவால் விட்டுருப்பாரு. ஒரு குழந்தை மட்டும் பிறந்துட்டா அவரால் நம்மள பிரிக்க முடியாதுன்னு ஹீரோ ஸ்பெர்ம் கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்றதுக்காக ஒரு வெல்னஸ் சென்டருக்கு போயிட்டு அவங்க கொடுக்குற மருந்தை சாப்பிட்டு குழந்தைக்கு ட்ரை பண்ணலான்னு பார்த்தா அவங்க அப்பா ரூம்ல படுத்துக்கிட்டு அடிக்கடி ஹாலுக்கு வந்து 2 பேருடைய பிரைவசியும் கெடுக்கிறாரு. ஸ்கூல் ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனுக்கு ஹீரோ ஃபேமிலியை கூட்டு வந்திருப்பான். அங்க ஹீரோனடாப்பா ஹீரோவோட எக்ஸ்லோர் பேர் தெரிஞ்சுக்கிட்டு இப்போ ஹீரோன் கிட்டே வந்து அவன் வீடு பேர்ல இருந்து லாக்கர் பேர் வரைக்கும் சாந்தின்ற அவன் எக்ஸ்லோர் பேரை வச்சுக்கிட்டு உனக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்காமான்னு சொல்ல ஹீரோயின் கோச்சுக்கிட்டு வீட்டுக்கே போயிடுறா. இவனும் சாந்தின்றது என் கிரஷ் மட்டும் தாமா, நான் அவகிட்ட பேசுனது கூட கிடையாதுன்னு சொல்றான். அப்புறம் எதுக்கு நீ அவ பேரை வீட்டுக்கு வச்சிருக்கேன்னு கேட்டா இவனும் சாந்தின்றது எங்க அம்மா பேருன்ற உண்மையா சொல்லிடுறான். அதுக்கப்புறம் தான் ஹீரோன் சமாதானமே ஆகுறான். இதுக்கு மேல இவங்களை பிரிக்க முடியாது போலியன்னு அவங்க அப்பா வீட்டுக்கே கிளம்புவாரு. அப்பதான் அடியாளு பையன் திடீர்னு இவரை பார்த்து உங்க மருமகனால குழந்தை பெத்துக்க முடியாதுன்னு தெரிஞ்சா நீங்க அவனை ஏத்துட்டீங்களே பெரிய விஷயம்னு சொல்றான். என்னது அவனால குழந்தை பெத்துக்க முடியாதான்னு இவரும் ஹீரோக்கு போன பண்ணி இந்த விஷயத்த நான் நாளைக்கே என் பொண்ணுகிட்ட சொல்றேன் பாருன்னு கட்டுவாரு. இந்த விஷயம் மட்டும் ஹீரோனுக்கு தெரிஞ்சிடவே கூடாதுன்னு ஹீரோ வேக வேகமா வீட்டுக்கு வந்து அவனை பத்தி அவனே தப்பு தப்பா பேசி ஹீரோன் கிட்ட சண்டை போட ஹீரோனும் கோச்சுக்கிட்டு அவங்க அப்பா வீட்டுக்கே போயிட 2 பேரும் பிரிஞ்சிருக்கிறதால ஒருத்தர் மிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பா போனா போறாமா அவன் நல்ல பையனா பாத்துருக்க நீ அவனை போய் மீட் பண்ணு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. அவனும் உங்க அப்பா உங்களை பத்தி என்கிட்ட 1 மாசத்துக்கு முன்னாடி சொன்னாருன்னு சொல்லுவான். அந்த டைம் நம்ம மேரேஜ் லைஃப்ல தானே இருந்தோம். அப்ப அப்பா நம்மள பிரிக்கிறதுக்காகவே தான் வீட்டுக்கு வந்திருக்காரான்ற உண்மை புரிஞ்சுக்கிறான். உடனே அவங்க அப்பா கிட்ட வந்து எதுக்குப்பா இந்த மாதிரிலாம் பண்ண சொல்லி சண்டை போட அவன் சரியான ஃப்ராடுமா, அவனால ஃபர்ஸ்ட் குழந்தைய பெத்துக்க முடியாது, இந்த உண்மையை அவன் உங்ககிட்ட இருந்து மறைச்சிருக்கான்னு சொல்றாரு. இந்த விஷயம் தெரிஞ்சதும் ஹீரோனுக்கு ஹீரோ மேல கோவம் வருது. இப்ப யாருமே தேவையில்லைன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டே ஓடி போயிட இவளை தேடி ஒரு பக்கம் ஹீரோ அவங்க வீட்டுக்கே வந்துடுறான். ஆனா அவன் வீட்டுல இருக்க மாட்டா. இப்ப அப்பாவும் ஹீரோவும் சேர்ந்து ஹீரோனை தேடுறாங்க. பார்த்தா அவங்க அம்மா சமாதியில தான் இருப்பா. அவங்க அம்மா சாகும் போது அவங்க அப்பா கிட்ட என் பொண்ணு ஆசைப்பட்ட வாழ்க்கையை அவளுக்கு அமிச்சுக்கணும்னு சொல்லி தான் இருந்து போயிருப்பாங்க. ஆனா இவரு தான் பொண்ணு ஆசைப்பட்ட வாழ்க்கையவே பிரிச்சு இவர் ஆசைப்படி தன் பொண்ணு வாழ நினைச்சிருப்பாரு. இவரும் இப்ப ஒரு பண்ண தப்பெல்லாம் உணர ஆரம்பிக்க ஹீரோவும் என்னால குழந்தை பெத்துக்க முடியாதுன்ற உண்மை உனக்கு தெரிஞ்சா நீ என்னை விட்டு போயிடுவேன்ற பயத்துல தான் நான் சொல்லாம உங்ககிட்ட மறைச்சிட்டேன். இதுக்கப்புறம் நீ என்ன ஏத்துக்க மாட்டேன்னு தெரியும்னு ஹீரோ அங்க இருந்து கிளம்புறான். ஆனா ஹீரோயின் குழந்தை மட்டும் தான் வாழ்க்கை இல்ல, உண்மையான காதல் இருந்தாலே போதும்னு அவனை ஹக் பண்ணிப்பான். அவங்க அப்பாவும் இப்ப ஹீரோவை ஏத்துக்கிறாரு.